ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. இப்போ ரீசெண்டா அதிகப்படியா பரவிட்டு இருக்கக்கூடிய வீடியோ எதுன்னு பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய வீடியோ தான். அவருடைய கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் மதகஜராஜா. இது வந்து VFF, அதாவது விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி, அவங்க அதனுடைய தயாரிப்புல தான் இந்த படம் உருவாச்சு. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷால், அஞ்சலி, பிரமா, வரலட்சுமி, சரத்குமார், சந்தானம் அண்ட் சுந்தர்சியோட டைரக்ஷன். சுந்தர்சியோடைய படம்னா சொல்லவே வேணாம், பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே ரெடியாகி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஐ திங்க் மதகஜராஜான்றதுனால ஒரு வருஷத்தினுடைய விநாயகர் சதுர்த்திக்கே ரிலீஸ் பண்றதுக்கு தான் பிளான்லாம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணாங்க. ஆனா படத்தினுடைய ரிலீஸ் நெக்ஸ்ட் டேனா முந்தின நாளோட டிராப் ஆச்சு. அதுக்கப்புறமால இருந்து ட்ரை பண்ணி அது வந்து அவங்களால டேக் ஆஃப் பண்ணவே முடியல. ஓகே, அவ்வளவுதான் இந்த படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த படத்தை பத்தின விஷயம் டாக்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அடங்கி போச்சு. பட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய ரிலீஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. பொங்கலுக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம், January 14th வந்து ரிலீஸ் பண்றோம், பொங்கல் அன்னைக்கே ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் தான் வந்து நடந்தது. அண்ட் அந்த ப்ரெஸ் மீட் நடந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேசும் பொருளாகி இருக்குது. ஓகே, ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டின்னு போது படத்துக்கான ப்ரொமோஷன் தானே அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் எஸ், இதுவும் வந்து ஒரு விதத்துல படத்துக்கான ஒரு பெரிய ப்ரொமோஷனா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அதுல நடந்த ஒரு நிகழ்வு, அதுல பார்த்த ஒருத்தரை வந்து எப்படிலாம் இவரை பார்த்துருக்கிறோம், திடீர்னு இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தமான இவரா அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் சங்கடப்படுற விதத்துல தான் இருந்தது. வேற யாரும் இல்ல, படத்தினுடைய கதாநாயகனா இருந்த விஷால் அவர்கள் தான். ஸோ விஷால் அவர்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா US போயிருந்தாரு. யூஎஸ்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு. அதுக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில பெஞ்ச மழைக்கு தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அப்பெல்லாம் கூட நல்லா தான் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு ஓட் போடும் போது நம்ம வந்து பார்த்திருந்தோம். இப்படி ஒரு வாட்டியும் வந்து அவரை நல்லா அவருடைய பிசிக்கு ஏற்ற மாதிரி அந்த வாக்கா இருக்கட்டும், அண்ட் அது வந்து போல்ட் அப்படி பேசுறது எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த விஷால் அவர்களை சடனா டக்குன்னு பார்த்தா பேசுறாரு, கையெல்லாம் ஒதுருது, அவரால் நிக்க முடியல. அண்ட் உட்காந்தாலும் அப்படியே கண்ணுல தண்ணி ஊத்துது. என்ன ஆச்சு விஷாலுக்கு அப்படின்றதுதான் செமையா ட்ரெண்ட்ல போயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க இல்ல அவருக்கு வந்து வைரல் ஃபீவர், அதனால அவருக்கு வந்து அப்படி இருக்குது சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கும் ஒரு டெம்பரேச்சருக்கு மேல நம்மளுக்கு வந்து ரொம்ப டூ த கோர் ஃபீவர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல தண்ணி வரும்ன்றது எஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு. பட் அவ்வளோ வைரல் ஃபீவர் இருக்கும்போது ஒரு சொசைட்டி மேல அக்கறையோட தான் நான் நிறைய விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர், இவர்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவராக தான் இருப்பாரு. அதனால கண்டிப்பா அவர் வந்திருக்க மாட்டாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால இது வைரல் ஃபீவர் இல்ல அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா வைரல் ஃபீவர், குளிர் ஜுரம்ன்றதெல்லாம் நார்மலா நம்மளால உட்கார முடியாது. ஏன்னா அவர் போட்டுட்டு இருந்த அட்டையாயிரம் பாத்தீங்கன்னாலும் ஒரு பிளேசரோ இல்ல ஒரு ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடவே இல்லை. அவர் வேஷ்டி சட்டையில வந்திருந்தார். அது ரொம்ப தின்னானதா இருக்கும். அது இல்லாமல் அது ஸ்டார் ஹோட்டல் போது அதனுடைய கூலிங் சிஸ்டம் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். அந்த இடத்துல அது இன்னும் ஒரு பெரிய பாதிப்புல இப்படி நார்மலாவே உட்காந்துருக்கும் சுருண்டு இருப்பாங்க. ஸோ அது வைரல் ஃபீவரோ இல்லைன்னா குளிர் ஜுரமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்ட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, தலைவலி பிரச்சனை. அவர் வந்து அவனிவன்ல நடிக்கும் போது ஒரு கண்ணு வந்து கொஞ்சம் அந்த ஸ்பிளிட் ஆகி மாறி அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு கண் நார்மலா இருக்கிற மாதிரி. ஸோ அதுல நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அவருக்கு கண்ணு வலி ப்ராப்ளம், தலைவலிக்க ஆரம்பிச்சது. அந்த தலைவலிக்காக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ மேபி அதனாலதான் அவருக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இவருக்கான பாதிப்பு நம்ம வெறும் ஒருத்தவங்களையோ இல்ல ஒரு ரீசனையோ நம்ம வந்து சொல்லவே முடியாது. இவருக்கான ஹெல்த் இஷ்யூஸ் எஸ், உண்மையாலே வந்து அவர் கண்ணு அப்படி வச்சு நடிச்சதும் பெரிய பாதிப்பு தான். பட் ஸ்டில் அதை தாண்டி இப்போ அவருடைய சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, அவர் பல பேருக்கு என்னப்பா எது பண்ணாலும் நம்ம நடிக்கிறாருப்பா, எதுவாக இருந்தாலும் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு இல்லையா, ஓகே இப்போ இது மூலியமா ஒரு பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா விஜய் வந்து ஒரு வாட்டி எலெக்ஷனுக்கு சைக்கிளில் போய் ஓட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல இவரும் சைக்கிளில் போய் ஓட் பண்ணாரு. இவர் தீவிரமான விஜய் ஃபேன் எல்லாருக்கும் தெரியும். விஜய் வந்து இவர் ஆக்சுவலி டைரக்ட் பண்ணணுன்றதுக்காக சினிமா இண்டஸ்ட்ரியில வந்தாரு. அர்ஜுன் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா நடிக்க வந்துட்டாரு. அதுக்கப்புறம் டைரக்ஷன் பக்கம் போகல அவர். ஆனா அவர் வந்து ஆரம்ப காலத்துல விஜய் தான் வந்து வச்சு
படம் பண்ணணுன்றதுக்காக ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணியிருந்தாரு. அவர் தீவிரமான விஜய் ஃபேன்ன்றதுனாலதான் அவர் பண்றது அப்படியே ஃபாலோ பண்றாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவரதும் ரசிகர் மன்றமா தான் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. விஜய் எப்போ வந்து அந்த மக்கள் இயக்கம் அப்படின்ற மாதிரியான இதுவும் மாத்தினாரோ ரசிகர் மன்றத்தை, இவரும் அதே போல விஷால் வந்து மாத்தினாரு. ஸோ அதே போல ஒரு ஃபிளாக் எல்லாம் ரெடி பண்ணாரு இவர் ஃபேஸ் போட்டு. அண்ட் கூடிய சீக்கிரத்துல நான் அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்ற மாதிரிலாம் நிறைய ட்வீட்ஸ் அதெல்லாம் பரவிக்கிட்டு இருந்தது. ஏன் ஆல்ரெடி அவர் வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன்லயே பை எலெக்ஷன்ல வந்து நிக்கிறதுக்காகலாம் போனார், நாமினேஷன்லாம் கொடுத்துட்டாரு. பட் அப்பதான் வந்து நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் முடிஞ்சு ஒரு புது கமிட்டி வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மத்தவங்க எல்லாம் சொல்லி இப்படி நம்ம வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து நம்ம ஒரு இதுவில் நின்னோம்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகாது, இப்பதான் நியூவா நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், அவங்களுடைய சப்போர்ட்லாம் வேணும், இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னா கூட இருந்தவங்க மற்றவங்கலாம் நீ இப்படி போறதா இருந்தால் நாங்க இதுல இருந்து இந்த டீம்ல இருந்து நாங்க வெளியில போயிடுவோம் சொன்னதுனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாருலாம் சொல்லி கேள்விப்பட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் விஷால் அவர்களுக்கு அரசியல் அப்படின்றது அவருக்கு கண்டிப்பா வந்தாகணும்ன்ற பெரிய ஆசை அவருக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் அப்பப்போ வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசிட்டு இருப்பாரு. அது அவருடைய ஏதாவது ஒரு விதத்துல அந்த கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது இல்லாம அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு க்ரௌட் புல் பண்ணணும், அதாவது ஏதாவது ஒரு விதத்துல ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கணும், ஒரு பப்ளிசிட்டி இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரும் கூட. அதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பக்கம் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலையும் வந்து தலைவரா இருந்தாரு. ஸோ அங்கேயும் ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு, அதையும் வந்து எதிர்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் நடிகர் சங்கத்துல இப்போ வரைக்கும் அவர் வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒப்போனன்ட் டீம்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது இல்லாம அவருடைய விஷால் ஃபிலிம் ஃபேக்டரின்ற தயாரிப்பு நிறுவனத்து மூலயமா பல படங்களையும் தயாரிச்சுட்டு இருந்தாரு. அண்ட் தொடர்ந்து இவருடைய படங்கள் வந்து பெரிய லாபத்தைன்றதை தாண்டி போட்ட காசை எடுக்கிற அளவுக்கான ஒரு வருமானம் கூட அவருடைய படத்துல வரல அப்படின்றதும் ஒரு பக்கம் அவருக்கு ஒரு பெரிய லாஸ்ல அவர் வந்து சிக்கிக்கிட்டாருன்றது. அண்ட் இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த தலைவலி பிரச்சனை, அண்ட் தலைவலி இல்லாம இந்த லாஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவர் வந்துட்டு கவர் பண்றதுக்கான விஷயங்கள், இதுக்காக அவருக்கு தேவையில்லாத ஒரு சில அடிக்ஷனும் அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். யூஸ்வலி நம்ம ஒரு மாத்திரையை வந்து சாப்பிடணும் போது டாக்டர் அட்வைஸ் என்னவா இருக்கும், இதை நீங்க சாப்பிடும் போது இந்த மாதிரியான உணவுகள்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது, இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இதனால ஏதாவது அலர்ஜி வந்துடும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக. ஸோ அதே போல் வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் வரலான்ட்டு சேம் அதே மாதிரி இவருக்கும் வந்து சொல்லியிருக்கலாம், அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அதை மீறி இவர் வந்து ராங் காம்பினேஷன்ல எடுத்த ஃபுட் ஹேபிட்ஸ்னாலே கூட இவருக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள், அதாவது இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாரோ அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா ஏதாவது அவருக்கு வந்து ஒரு சைட் எஃபெக்ட் காட்டியிருக்கலாம். அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் மேபி அவர் அண்டர்கோயிங் போயிட்டு இருக்கலாம். இது இல்லாம நம்ம கொஞ்ச நாள் காசு கையில இல்ல, சுத்திலும் நம்ம வந்து வீட்டு வாடகை கொடுக்கணும், கடன்காரன் வந்து வீட்டுல நிக்கிறான், வட்டி கட்டணும், அண்ட் இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் யோசிச்சோன்னா நம்மளுக்கு எப்படி ஆயிடும். இங்கே நம்மளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அது கான்சென்ட்ரேஷனே இல்லாமல் நம்ம வேற அப்படிங்களா அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் மறுபடியும் கேட்போம். ஸோ இது இயல்பாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. இது வந்து ஆயிரக்கணக்கில் அப்படின்னும் போதே நம்மளுக்கு அப்படி இருக்கும். ஒரு லட்சக்கணக்கை தாண்டி கோடிக்கணக்கில் காசை போட்டு படம் பண்ணியிருக்கிறவருக்கு அது எந்த நிலைமையில கொண்டு போய் விடும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஸோ அவருக்கு அந்த லாஸ் அப்படின்றதும் ஒரு பக்கம் பெரிய அஃபெக்ட் ஆயிருக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு அவருடைய சிங்கிள் ஸ்டேட்டஸ் அப்படின்றதும் அவருக்கு பெரிய பாதிப்பு அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து ரொம்ப பர்சனல், நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ஏன்னா அது அவருடைய பர்சனல், அவர் தெரிஞ்சதை எல்லாத்தையும் டிசைட் பண்ணிப்பாரு. கல்யாணம் பண்ணிக்கணுமா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமான்றதுலாம் அது அவருடைய எதுவா இருந்தாலுமே அது வந்து ஒருத்தவங்களை இந்த அளவுக்கு பாதிப்படையறதுக்கு இல்லாத அளவுக்கு அவரால் என்ன மேனேஜ் பண்ண முடியும்ன்றது அவருக்கே தெரியும். பட் எனிவே ராங் ஃபுட் ஹேபிட்ஸ்னால இருக்கலாம், அண்ட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ரொம்ப யோசிக்கும் போது இந்த நரம்புன்றதும் எவ்வளோதான் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டடான ஒரு விஷயம், எல்லாமே ரொம்ப மென்மையானது. அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண அது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அதுக்கான என்னால் இவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது, இதுக்கும் மேலே நீ பண்ணினா இழுக்க எலாஸ்டிக் லூஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அது வந்து
அந்த கான்ட்ராக்ஷனுக்கு வராது இல்ல, அந்த மாதிரியான நிலைமையில கூட அவர் வந்து இப்ப இருக்கலாம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மதகஜராஜா வந்து ஆக்சுவலி இவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தையே வந்து இப்போ இவருடைய அந்த VFF அந்த ஃபிலிம் ஃபேக்டரியே வந்து கிடையாது. அந்த நேம் எடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டும் அதுக்கப்புறமா பென்ஸ் மீடியா பேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஃபினான்ஷியலா ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ தெரிஞ்ச நெருக்கமானவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி இன்னமும் அவரை வந்து அவர் என்ன சொல்றது, அவர் வந்து ரொம்ப உத்தமர் அப்படின்றதும் அண்ட் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, அவரை மாதிரி வேற யாருமே இல்லை அப்படின்ட்டுலாம் யாருமே சொல்லலை. முக்கியமா நான் இங்க இந்த வீடியோ மூலியமா அது சொல்ல விருப்பப்படல. பட் நல்லவரோ கெட்டவரோ அவங்களுக்கான பர்சனல் ஒன்று. அண்ட் அவருக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பட்சத்தில் அவங்கள வச்சு வீடியோ போடுறதுன்றது ஒரு நல்ல விதத்தில் போட்டால் பரவாயில்ல. அவங்களுக்காக எங்களுடைய சீக்கிரத்தில் அவர் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி போடுறவங்க பரவாயில்ல. இல்லை அவருக்கு வந்து இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்ததுனாலையும் இப்படியெல்லாம் அவர் போனதுனாலையும் இதனாலலாம் தான் அவருக்கு வந்து இப்படி ஒரு நோயில வந்து வந்திருக்கிறாரு, இதெல்லாம் அவருக்கு தேவைதான் அப்படின்னு பேசுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்க வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத போது உங்களுக்கு சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்க வீட்டு ஆள இந்த மாதிரி இதனால்தான் நீ இப்படி பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது அது எவ்வளவு வருத்தமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வியாதியை கண்டிப்பா அவர் வந்து US போனது கூட மேபி ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட இருக்கலாம். என்ன ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா துப்பறிவாளன் 2 வந்து அவரே தான் டைரக்ட் பண்ணி அவரே நடிக்க போறதா அவரே ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லிட்டு தான் அவர் லொகேஷன் பார்க்கறதுக்குலாம் போயிட்டு வந்தாரு. மேபி அந்த லொகேஷன் பார்க்க போன இடத்துல அவருக்கு இன்னமும் இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தோணல்ல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வந்திருக்கலாம். அந்த துப்பறிவாளன் 1 ஆல்ரெடி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், மிஷ்கின் அவர்கள் கொடுத்த படம். ஆனா அதுக்கப்புறமா வந்து மிஷ்கினுக்கும் விஷாலுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. போற வர இடத்துல எல்லாம் மிஷ்கின் திட்டிகிட்டே இருக்கிறாரு. ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது எப்படியும் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்படின்னும் போது அது ரிலேட்டட் ஏதாவது அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் வச்சு அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு மறுபடியும் அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் வரதுனால அது இன்னும் எக்ஸ்ட்ரீம்ல போய் அதனாலேயும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் மன வருத்தப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். பர்டிகுலரா ஒரு டைரக்டர் மட்டும் சொல்லாதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் அவனிவன்ல டெஃபினெட்லி அது ரொம்ப கஷ்டமான ஒரு ரோல் தான். அதுக்காக அவர் அவ்வளவு மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாரு. பட் அதே மாதிரி பாலாவுடைய டைரக்ஷன்ல நடித்த நிறைய பேர் அவங்களுடைய ஹார்ட் அண்ட் சோலை போட்டு நடிச்சிருக்கிறாங்க. விக்ரம் அவர்கள் ஐ படத்துல ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பாடி பில்டரா இருப்பாரு. அதுவே இன்னொரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வெறும் 1/2 ஆப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அவர் உடம்பு அப்படி கொண்டு வந்தாராம். காசி படத்துல கண்ணு தெரியாம நடிக்கிறதுக்காக அவர் வந்து கண்ணு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுமே வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி தான் அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. கமல்ஹாசனை சொல்லவே வேணாம். அவர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அவரை வந்து எந்த அளவுக்கு அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் வந்து கொடுத்து பண்ண முடியுமோ அந்த மாதிரியான நிறைய இது பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிட்டு அதை எப்படியெல்லாம் சரி பண்ணணுமோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துப்பாங்க. இவரும் எடுத்திருப்பாரு. பட் நான் சொன்ன மாதிரியான ஏதாவது ஒரு ராங் காம்பினேஷன்லயும் இப்படி நடந்திருக்கலாம். எனிவே எதுவா இருந்தாலுமே விஷால் அவர்களை பழையபடி நானும் மதுரக்காரண்டா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த ஆக்ஷன் பிளாக்ல அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அவர் நடந்து வரும்போது அவ்வளோ ஒரு ஜைஜாண்டிக்கா நல்லா இருப்பாரு. அந்த ஹெல்த் அவருக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷாலா மறுபடியும் கம்பேக் கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு பெரிய விஷ் அண்ட் ப்ரேயர் தான் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடியது. ஸோ தயவு செய்து ஒருத்தவங்க சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரால் பண்றதும் மீன் போட்டும் அவங்களை கஷ்டப்படுத்தி ஒரு வீடியோ பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஏன்னா நம்மளும் சக மனிதர்கள் தான், மனிதர்களா நடந்துக்க பார்க்கலாம். இதே போல வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.